எல்எம்சிசி தேர்ட் இயர் டிக்கெட் டோர்னமெண்ட்டோட குவார்டர் ஃபைனல் பேட்டில் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசிசி சித்தார் வர்சஸ் ஹில் ரைடர்ஸ் கடம்பூர். ரெண்டு பேருக்கான டாஸ் செஷனில் வந்து ஹில் ரைடர்ஸ் கடம்பூர் டாஸ் ஒன் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கேசிசி சித்தார் டீமுக்காக ரெண்டு பேட்டர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் கௌதம், நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து மெய்யர்ஸ் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் மணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்னா 7 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளேல 2 ஃபீல்டர் தான் அவுட் சைட் சர்க்கிள். முடிஞ்ச அளவுக்கு அந்த 2 ஓவரை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிற டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஃபீல்டர்ஸ் வந்து அவுட் சைட் சர்க்கிள்னு சொல்லியிருக்கேன். லாங் ஆன்லையும் டீப் எக்ஸ்ட்ரா கவர்லையும் அந்த 2 ஃபீல்டர் போட்டிருக்காங்க. விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் வந்துருந்தாரு. அவருக்கு போட 2 பாலுமே வைடு. அதை தொடர்ந்து 2வது பால் அகைன் 3 பால் வராரு. ஐயோ, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டாரு. குட் பால், நல்ல எக்ஸிகியூஷன். நெக்ஸ்ட் ஒன், குட் பால், போல்ட், க்ளீன் பால். விக்கெட் நம்பர் 2 டவுன். பவுலர் மணி ஆன் ஃபயர். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ட்ரீம் ஓவரா மாதிரி இருக்கு அவருக்கு. 2வது விக்கெட் டேக் பண்றாரு. லாஸ்ட் ஓவர் போட்ட மணி வந்து ஒரு இல்லீகல் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஓவர் கட் பண்ணியிருக்காங்க. அந்த பால் நோ பால் கால் இருந்ததுனால ஃப்ரீ கிட் டெலிவரியாக இருக்க போகுது. பால் நம்பர் 4 ஃப்ரீ கிட் டெலிவரி. பால் நம்பர் 5 குட் பால், ஒரு ஸ்லோயர் ஒன். சூப்பர் பால் கட் பண்ணி போட்டாரு. கெட் அவுட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. இருக்காரு, ஏறி அடிச்சாரு. ரொம்பவே க்ளோஸ். ஒரு சிங்கிள். செகண்ட் பவர் பிளே ஓவர் போடுறதுக்காக பவுலர் குமார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்ல சத்யா இருக்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் கேசிசி சித்தார் 5 ரன்னுக்கு 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கண்டிப்பாக பவுலிங் டீமுக்கு சாதகமாக தான் போயிருக்கு. பால் நம்பர் 1. குட் ஷாட், நல்ல ஹைட் ஏறி இருக்கு. பால் வந்து போகல. பவுண்டரி போற அளவுக்கு தேவையான பவர் இல்ல. அதனால இந்த பால் 2 ரன்ஸ். பால் நம்பர் 2 வெல் பிளேட். ஒரு கவர் டிரைவ். குயிக்கா போயிட்டாரு உள்ள. இங்க பால் நம்பர் 3 ஒரு யார்கர் கையில போயிருக்கு. அங்க சதீஷ் ஃபீல்டர் யங்ஸ்டர். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன், குட் பால், நல்ல பால். ஒரு ஷவுட் பண்ணார் பால் போட்டுட்டு. பேக் டு பேக் டாட். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர். குட் பால், சூப்பரான ஓவர். 2 ஓவர் முடிவில் கேசிசி சித்தார் 8 for 2 தான் ஆடி இருக்காங்க. ஓவருக்கு 4 ரன் தான் வந்திருக்கு. பவர் பிளே ஓவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் டீம் தான் டாமினேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட்ட குமார் வெறும் 3 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காருங்க. சூப்பரான ஓவர். தேர்ட் ஓவர் போடுறதுக்காக ஹில் ரைடர்ஸ்க்காக பவுலர் சதீஷ் யங்ஸ்டர் 1 பவுன்ஸ்ல ஸ்லிப் கையில போயிருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கு பேட்ஸ்மேனுக்கு. ஒரு டாட். பால் நம்பர் 3 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. கீப்பர் போறாரு. கீப்பர் அந்த லீவ் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் லீவ்ல இருந்த ஃபீல்டர் லீவ் இட் அப்படின்னு கேட்டு சூப்பரான ஒரு கால் கொடுத்து அந்த கேட்ச் எடுத்திருக்காங்க. விக்கெட் நம்பர் 3 டவுன். ஒரு நல்ல கோஆர்டினேஷன் பார்த்தோம். இந்த இடத்துல விக்கெட் நம்பர் 3 ஏர்லியாவே லூஸ் பண்றாங்க. ஸ்ட்ரகிள் இருக்காங்கன்னே சொல்லலாம் கேசிசி சித்தார். லாஸ்ட் மேட்ச்ல வந்து அவங்க செகண்ட் ரவுண்ட் மேட்ச்ல ஓவருக்கு 10 ரன் அடி சூப்பரான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல விக்கெட் தொடர்ந்து விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு டேல தொட்டது எல்லாமே அவருக்கு சக்சஸ் ஆக மாதிரி இருக்கு. அஜித் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே கலக்கியிருக்காரு கேசிசி சித்தார் டீம். அஜித் பவர் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. பால் நம்பர் 3 ஒரு எட்ஜ்ல போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் சேசிங்ல இருக்க. இந்த பால் பவுண்டரி போயிருமா? குட் ஃபீல்டிங், நல்ல சேவ். 2 ரன்ஸ். லாஸ்ட் 2 பாலுமே வைடா. தொடர்ந்து 4th ஒன். குட் பால், நல்ல ஃபேசி ஒன். எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இருந்துச்சு இந்த பால்ல. நல்ல ஃபம்பிள் ஆகிற மாதிரி ஒரு டெலிவரி பேட்ஸ்மேனுக்கு. பால் நம்பர் 5. குட் பால். ஜெகைன் நல்ல ஒரு ஆம், நல்லா ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பேண்ட்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டா ரன் பண்ணிட்டு இருக்காரு யங்ஸ்டர். இங்க ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். குட் பால். இங்க 1 பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையில போகும். இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான். குட் ஓவர். இந்த ஓவர் வெறும் 6 ரன்னுக்கு போட்டு கொடுத்து விக்கெட் பிடிச்சிருக்காரு சதீஷ். சூப்பரான ஓவர். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் கேசிசி சித்தார் 14 for 3. குமாரோட ஃபர்ஸ்ட் ஓவர் வெறும் 3 ரன்னுக்கு போட்டிருந்தாரு. இங்க லாஸ்ட் பால் வைட். அகைன் ரீபால் வரணும். அஜித் 2வது ரன்னுக்கான ஒரு அட்டெம்ப்ட். குயிக்கா ஓடிட்டாருங்க. நல்ல ரன்னிங் வரும்போது கொஞ்சம் பார்த்து விடுங்க. நம்ம காலையில இருந்துச்சு. இருந்தாலும் குயிக்காக ஓடி இருக்காங்க. அஜித் கரெக்டான ஷாட்ஸ் மட்டும் தான் ஆடுறாரு. ப்ராப்பரா டைவ் விளாடுறாரு. நல்ல பேட்ஸ்மேன். இந்த இடத்துல ஐயோ பெரிய ஒரு காஸ்ட்லி விக்கெட்டா இருப்பாரு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் தான் சிங்கிள் ஹேண்டடா 42 ரன் அவங்க டீம் ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ண
அசிஸ்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அவருக்கான ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது பெரிய ஒரு ஆபத்தாக மாறுதுன்னு பார்க்கலாம் அவங்க டீமுக்கு அகைன்ஸ்டா. பால் நம்பர் 4. குட் ஷாட். மட்டை கிடைச்சிருக்காரு. கேப் இருக்கு. ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரா இல்லைங்க, பிடிச்சிட்டாரு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார் அந்த இடத்துல, அதனால இங்கே 2 ரன்ஸாக மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஒன். ஃபுல்லாக ஒரு ஏர்கட் டெலிவரி. குமார் இந்த ஓவர் 6 ரன்னுக்கு போட்டிருக்காரு. 2 ஓவரில் வெறும் 9 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாக சூப்பரான ஓவர்ஸ் அவர்கிட்ட இருந்து. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் கேசிசி சித்தார் 24 for 3. வெறும் 5 ரன் பேர் ஓவர் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு மூவ் ஆன் தேவை அவங்களுக்கு. நீ வரக்கூடிய 3 ஓவர்ஸில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓவருக்கு பில்லோரோட 2 பாலுமே வைடாக தொடர்ந்து இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு பவுன்சர் டெலிவரி ஸ்ட்ரைட் போட்டார். இங்கே டாட். பால் நம்பர் 2. குட் ஷாட். யார் இருக்கு இந்த இடத்துல, அது இழுத்துட்டே போயிருந்துங்க 6க்கு. குட் ஷாட். ஒரு ஷார்ட் ஆஃப்லேருந்து டெலிவரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சூப்பரான ஷாட் மேக்கிங். மெய்யர்சன் கிட்ட இருந்து ஒரு 6er. குட் பால். நெக்ஸ்ட் ஒன். குட் பால். ஒரு நல்ல கம்பேக் ஃப்ரம் பில்லு. வெயிட் போட்டிருந்தாரு. இந்த ஓவரில் ஒரு 3 எக்ஸ்ட்ரா. அது எட்ஜ், ஒரு கிளியர் எட்ஜ். அவரோட விக்கெட் யூஸ் பண்ணுற மெய்யர்சன் ஒரு 6 எடுத்திருந்தாரு இந்த ஓவரில். அவரோட விக்கெட் எடுத்துட்டாரு பில்லு. விக்கெட் நம்பர் 4 டவுன். இந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் மதி. இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். குட் பால். ஒரு ஸ்லோயர் ஒன் திருப்பி விட்டாரு. இந்த பால் டாட். இந்த ஓவர் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் இல்லை, நல்லா ஓவராக இருந்திருக்கலாம். 9 ரன் ஓவராக போட்டிருக்காரு. ஒரு விக்கெட் ஓட முடிச்சிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் கேசிசி சித்தார் 29 for 4. 6th ஓவர் போடுறதுக்காக ஹில் ரைடர்ஸ் கடம்பூர் டீமுக்காக பவுலர் பிரதீப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கடைசி 2 ஓவர் அஜித் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். ஷாட். கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி. 2வது வாய்ப்பு அவருக்கு. கேட்சா இதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க. 2வது வாய்ப்பை கொடுத்தாரு. இதுவும் 2 ரன்ஸாக மாறுது. 2 கேட்ச் 2 பேருமே மிஸ் பண்ணி அதை 4 ரன்னாக மாற்றிருக்காங்க. பால் நம்பர் 2. லாயர்ஃபுல் டாஸ். ஸ்ட்ரைட்டாக ஒரு புல்லட் ஷாட் அடிச்சாரு. ஆனால் அவர் கையிலே போச்சு. இங்கே நான் ஸ்ட்ரைக் ரன்ல மதி அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. அவசரப்பட்டு 2 கோடி வந்தாருன்னு நினைக்கிறேன். இங்கே விக்கெட் நம்பர் 5 டவுன். பால் நம்பர் 3. குட் ஷாட். ஒரு ஸ்டண்ட் அண்ட் டெலிவர். ஒரு மேசிவ் ஹிட் ஃப்ரம் அஜித். அவருக்கு ஏர்லியாக ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் பாருங்க, 2 கேட்ச் மிஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய இன்னிங்ஸாக மாற்றக்கூடிய பிளேயர். எல்லா பாலுமே ஷாட், பெரிய ஷாட் போகாமல் சென்சிபிளாக போக வேண்டிய பால் மட்டும்தான் போகிறாரு. பெரிய ஷாட். ஒரு பாசிட்டிவ் பிளேயர் அவங்க டீம் சைடில். இப்போ 6 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். லைனில் தான் பட்டிருக்கு. லைன் பால் கரெக்ட் பாலாக தான் இருக்கும். இங்கே டாட். பால் நம்பர் 5. குட் ஷாட். ஸ்ட்ரைட் த்ரூ த லைன்ல ஒரு மேக்ஸிமம். அஜித் 2வது மேக்ஸிமம் இந்த ஓவர்ல. லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். ஒரு ஃபுல்லர் லென்த் யாருக்கார். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஓவர் தான் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் தக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த ஓவர் 15 ரன் ஓவராக போயிருக்கு. ஒரு விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர் கேசிசி சித்தார் 44க்கு 5. லாஸ்ட் ஓவரில் வந்து கியர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேசிசி சித்தார். அஜித் அதுக்கு ரீசனாக இருந்தார். இப்போ லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக மாறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஹில் ரைடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர். குட் ஷாட். அங்கே பெரிய கேப் இருந்துச்சு, அதை ஃபைன் பண்ணியிருக்காரு. புல்லட் மாதிரி தெரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. வெல் பிளேட். ஃபேண்டாஸ்டிக் ஷாட். ஆல் தி வே. இங்கே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. அஜித் ஃபார்ம் கண்டினியூஸ். கடைசி 5 பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சிகள் இருக்கலாம். அடிச்சிருக்காங்க. 2 ரன்ஸ்க்கான கால் இருக்குன்னு நினைக்கிறேன். அடிச்சோன்னா அவர் ஸ்டார்ட் சொல்லிட்டாரு. வேண்டாம். நல்ல கால். குட் கால். பால் நம்பர் 3. இந்த பாலும் பெரிய கேப். இங்கே கவு கார்னர் ரீஜனில் போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் லாங் ஆன் ஃபீல்டர் போறாரு. நல்ல சேவ். இங்கே ஒரு 2 ரன்ஸ். பால் நம்பர் 4. குட் பால். இந்த பாடி லெக் பேஸ்ல ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. குட் ஷாட். ஃபீல்டர் நல்ல சேவாங்க. சதீஷ் ரன் அவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ கிரேட். சாரி, டேரக்ட் ஹிட்டுங்க. கிரேட் த்ரோ அண்ட் டேரக்ட் ஹிட் வேறு. அவர் கைப்பட்டு வெளியே விலகிருச்சு நினைச்சா ஸ்டிக்லேயே அடிச்சிருக்கு. 2வது ரன் ஆடும்போது அங்கே விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு ரஞ்சித். விக்கெட் ப்ளஸ் 1 ஆட் ஆகும். லாஸ்ட் ஒரே பால் இந்த இன்னிங்ஸில். இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இங்கே அஜித் ஸ்ட்ரைக்கில்.
மிஸ் பண்ணியிருக்க ஒரு பெரிய ஸ்விங் இருந்துச்சு, ரன் அவுட். இந்த பாலும் விக்கெட் கவுண்ட் ஆகும். 7 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கேசிசி சித்தார் 53 for 7, 54 ரன்ஸ் வந்து ஹில் ரைடர்ஸ் கடம்பூர் டீமுக்காக டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். இந்த மேட்ச்லையும் அஜித் எஸ்பெஷலி 28 ரன்ஸ் ஆடிருக்காரு. 16 பாலில் 1 பவுண்டரி 2 சிக்ஸர். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் ஹில் ரைடர்ஸ்க்காக 2 பேட்டர்ஸ் வந்துட்டாங்க. 54 ரன் சேஸ் பண்ணுறதுக்காக 42 பாலில். ஸ்ட்ரைக்கில் வந்து மணி, நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து அஜித், ரைட் அண்ட் லெஃப்ட் காம்போ வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக தனபால் அவங்க டீமோட ஓப்பனிங் பவுலர். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சளவுக்கு பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணணும். 2 ஃபீல்டர் அவுட் சைட் சர்க்கிள். பால் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் பால் ஒரு எட்ஜ், ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2 நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. குட் பால். ஏர்லியாவே ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டாரு, அதனால பீட்டன். பால் நம்பர் 3. குட் பால். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். வெரி வெரி க்ளோஸ். சூப்பர் பால் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே தனபால். பால் நம்பர் 4. குட் ஷாட். ஃபீல்டரெல்லாம் இன்சைடில். பால் தெரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரியாக இருக்குமா? எஸ். நல்ல சேசிங் இருந்துச்சு, இருந்தாலுமே ஒரு ஹாஃப் சான்ஸ் தான் அவருக்கு. ட்ரை பண்ணார் கடைசி வரைக்கும். இங்கே ஒரு பவுண்டரி அவன் டீம் ஸ்கோர் போர்டில் ஆட் ஆகுது அஜித் பேட்லேருந்து 2 டாட்டுக்கு அப்புறம். பால் நம்பர் 5. வெல் பிளேட். அவரை தாண்டிச்சுன்னா பவுண்டரி தான். அஜித் அங்கே ஒரு நல்ல எஃபர்ட், நல்ல ஒரு ஃபீல்டர். விழுந்தாலுமே எந்திரிச்சு போய் அவரே தாங்க பால் எடுத்தாரு. 2 ஃபீல்டர் அவே இருந்துமே அவரோட எஃபர்ட் நம்ம இருந்து பார்க்கலாம். அவர் சென்னையில் டிவிஷன் 3 ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். பாலை சேவ் பண்ணியிருக்காரு. சரி, லாஸ்ட் பால் 3 ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. நல்லா ரன்னிங். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட். லாயர் ஃபுல் டாஸ். மணி சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துருக்காரு டீமுக்கு. இந்த ஒரு லாஸ்ட் பால் ஒரு மேக்ஸிமமாக மாறி இருக்கு. சாரி, லாஸ்ட் பால் வந்து பவுண்டரி கால் வந்திருக்கு 1 பவுன்ஸில். அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் ஹில் ரைடர்ஸ் கடம்பூர் 12 for no loss. செகண்ட் ஓவர் போகிறதுக்காக பாலர் பாஸ்கர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் லாயர் ஃபுல் டாஸ். ஃபில்டர் போகிறாங்க பாலுக்கு. இங்கே ஒரு சிங்கிள் தான். பால் நம்பர் 2. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. குட் ஷாட். கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க நினைக்கிறேன். ஃபீல்டர் மிஸ் பண்ண அது பவுண்டரியாகவும் மாறி இருக்கு. இந்த இடத்துல இந்த ரன்ஸ் இந்த பால்லாம் பிடிச்சிருக்கலாம் அவர் வெயிட் பண்ணிங்கோட. ஒரு 3 ரன் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காரு. பவுண்டரி. பால் நம்பர் 3. குட் ஷாட். ஸ்லாட்ல போட்டாரு. பாலை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. மிடில் ஆஃப் த பேட்ல வந்து ஒரு ஷாட். பிரில்லியன்ட் ஷாட் ஃப்ரம் மணி. மேக்ஸிமம். பால் நம்பர் 4. Again, shot again. சூப்பர் ஷாட். இங்க ஒரு பவுண்டரி. ஃபீல்டர் ட்ரை பண்ணாரு, இருந்தாலும் 1 பவுன்ஸ்ல பவுண்டரி ரோப்பை கிளியர் பண்ணிருச்சு. இந்த ஓவர் பெரிய ஓவராக மாறிட்டு இருங்க. ஃபர்ஸ்ட் 4 பால்லையே 2 பவுண்டரி, ஒரு சிக்ஸர், ஒரு சிங்கிள் போயிருக்கு. பவர் பிளே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பால் நம்பர் 5. குட் பால். பெரிய ஸ்விங் மிஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட். அப்பா, செம்ம லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கு. ஒரு பெரிய மேக்ஸிமம். இந்த ஓவரில் ஒரு 2வது மேக்ஸிமம். டோட்டலாக இந்த ஓவரை வந்து டேக் ஓவர் பண்ணி பெரிய ஓவரை மாற்றிட்டாரு மணி. இந்த ஓவரில் மட்டும் இது வரைக்கும் 21 ரன் வந்துருக்குங்க. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஹில்ஸ் ரைடர்ஸ் கடம்பூர் 33 for no loss. இன்னைக்கு டேல நடந்த மேட்ச்லேயே வந்து பவர் பிளே 2 ஓவர்லேயே 30 ரன் தாண்டின ஒரே டீம் ஹில் ரைடர்ஸ் கடம்பூர் தான். இதுக்கு முன்னாடி 27 ரன் அடிச்சிருந்தாங்க. ரஃப் அண்ட் டஃப்னு நினைக்கிறேன். 33 ரன் காடி இருக்குங்க. உண்மையாக சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பவர் பிளே வர்சஸ். தேர்ட் ஓவர் போகிறக்காக பால் அஜித். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். பெரிய கேப் இருந்துச்சு. அஜித் பல்லார்னு ஒரு அடி. இங்கே ஒரு பவுண்டரி. சூப்பரான ஷாட். பால் நல்லா வெயிட் பண்ணி கேப்பை ஃபைன் பண்ணுற அளவுக்கு டைமிங் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோயர் ஒன் தான், அதை ஈஸியாக பவுண்டரியாக மாற்றிருக்காங்க. அந்த ஃப்ளோ இன்னும் குறையவே இல்லை. எல்லாம் ஒரு சைடில் ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சிட்டு இருந்தால் இன்னொரு சைடு பேட்ஸ்மேனும் வந்து கான்ஃபிடன்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் ஆகும். அது இங்கே நடந்திருக்கு. பால் நம்பர் 2. ஃபுல் டாஸ் பாலாகவே எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு ஸ்வீப் ஷாட் மூலமாக எடுத்திருக்காரு. ஃபீல்டர் கையில் போயிருக்கு 2 பவுன்ஸில். நல்ல த்ரோ, ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3. அஜித் டு மணி. இருக்காரு, தடுத்து விட்டாரு. நல்ல சேவ், நல்ல சேவ். இருந்தாலும் இங்க விக்கெட்ல 2 ரன்ஸ் கம்ஃபர்டபுளா ஓடுற அளவுக்கு டைம் இருக்கும். 2 ரன்ஸ். பால் நம்பர் 5.
எட்ஜ் ஒரு டைரக்ட் ஹிட் அடிச்சாரு, இதெல்லாம் உள்ள வந்துட்டாரு கம்ஃபர்டபுளா. அஜித் சிங்கிள். இந்த ஓவரை 8 ரனுக்கு போட்டிருக்காரு பவுலர் அஜித். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு பவுண்டரி கொடுத்திருந்தாலும் அடுத்த 5 பால் வெறும் 3 ரனுக்கு போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஹில் ரைடர்ஸ் கடம்பூர் 41 ரனுக்கு நோ லாஸ். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே யூஸ் பண்ணது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரா மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னாலே தெரியும். ஸ்கோர் போர்டு 3 ஓவர் முடியல 41 ரன் காட்டிட்டாங்க. இன்னும் 24 பாலில் 13 ரன் அடித்தா அவங்க செமியில் என்ட்ரு ஆகலாம் ஒரு டீமாக. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் ரஞ்சித் வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மணி ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். இங்கே டாட். பால் நம்பர் 2. குட் ஷாட். எல்லா மேட்சுக்கு சேர்த்து ஃபைனல் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமமாக அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். அவுட் கொடுத்துருக்காங்க. 6th லைனில் மாட்டிருக்காருங்க மணி. பவர் பிளே ஓவரை அவங்க டீம் இருந்து அவை எடுத்துகிட்டு போன ஒரு பேட்ஸ்மேன் 12 பாலில் 28 ரன் நொறுக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ட்ரெட்ஃபுல் நாக்கு அப்புறம் அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 3 பவுண்டரி 2 சிக்ஸர் அடைந்தார். அவரோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. விக்கெட் நம்பர் 1 அவங்க 41 ரனில் தான் வருதுங்க. சூப்பரான ஒரு பிளே. விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் குமார் ஸ்ட்ரைக்கில். நல்ல ட்ரை தனபால். இந்த ஆளும் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. பால் நம்பர் 5. குட் ஷாட். செம்ம கனெக்ஷன். இங்கே ஒரு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 4 பால் நல்லா டெலிவர் பண்ணார். இந்த பாலில் நிறையா வந்து விட் கொடுத்துட்டாரு. ஒரு நல்ல டைமிங்கோட இந்த பால் ஃபைன் லெக்கில் ஒரு மேக்ஸிமம் மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன் அஜித். அவங்க டீமோட ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் அஜித். அகைன் அவருக்கான 2வது ஓவர் படம் வந்துட்டார். இவர் லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து கட்டாயத்தில் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஓவர் பவுல் பண்ணி 8 ரன் கொடுத்துருந்தாரு. கடைசி 18 பால் 6 ரன் வேணும். குமார் ஸ்ட்ரைக்கில். பால் நம்பர் 1. ரிவர்ஸ் அட்டம் லெக் பேஸில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2. வெல் பிளேடாங்க. கேப் இருக்கு. பால் 4ஆக மாறும். கண்டிப்பா பவுண்டரி போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா வேகம் கம்மியா இருக்கு. ஃபீல்டர் போறாரு. உள்ள தோட்டத்துக்குள்ள இருக்காங்க. லாஸ்ட் அவுட் போற ரஞ்சித். குட் ரன்னிங். 3 ரன்ஸ். சூப்பர் பவுண்டர் ரன்னிங் between the wickets. இங்க குமார் அண்ட் ரஞ்சித் கிட்ட இருந்து குமார் அண்ட் அஜித் கிட்ட இருந்து. பால் நம்பர் 5. கனெக்ஷன் இல்ல. ஸ்கொயர்ல ஷார்ட் ஸ்கொயர்ல இந்த ஓவரும் 6 ரன் தான். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் ஹில் ரைடர்ஸ் கடம்பூர் 53 for 1. நெக்ஸ்ட் ஓவர் போகிற பால் தனபால் வந்திருக்காரு. 12 பால் ஒரே ரன். குட் ஷாட். டவுன் த ட்ராக் போயிட்டு சூப்பர் பால் தூக்கி விட்டுருக்காரு. அது பவுண்டரியாகவும் போயிடும். எஸ், இந்த மேட்சை 9 விக்கெட் வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டீமாக செமிஃபைனல் என்ட்ரு ஆயிருக்காங்க இந்த LMCC 30K டோர்னமெண்ட்டில். ஹில்ஸ் ரைடர்ஸ் கடம்பூர் இன்னைக்கு டே ஃபுல்லாமே அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க. பேட்டிங், பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்னு சொல்லி ஆல் 3 டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் ஒரு டஃப் லக், ரொம்ப டஃப் லக்னு சொல்லலாம். KCC சித்தார் அவங்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக விளாண்டாங்க. எஸ்பெஷலி அஜித் அவங்க டீமில் எவ்வளோ எஃபர்ட் போட்டாருன்னு நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருக்க முடியும் மேட்ச்சில். அவருக்கும் அவங்க டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். 2 டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து 2 டீம் செமிஃபைனல் ஏறி இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த மெயின் கிரவுண்டில் வந்து ஒரு டீம் 8 டீம் ஆனாங்க. ஒரு டீம் வந்து செமிக்கேறி இருக்காங்க. இன்னொரு கிரவுண்ட் பி கிரவுண்ட்லேயும் ஒரு டீம் செமிக்கேறி இருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு போலும் பேலன்ஸ் இருக்கிற செமிஃபைனல் அண்ட் ஃபைனல்ஸ்லாம் டுமாரோ இருக்குது. வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த பிளேயர் அஜித்.